ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்ருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். எல்லாம் இந்த சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்லயே ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி எப்பயுமே நீட்டா வச்சுக்கவே முடிய மாட்டேங்குதுங்க. நம்மளும் நெனைக்கிறோம் ஹைஜீனா இருக்கணும்னு சொல்லிட்டு, ஆனா வீட்டையே திருப்பி போட்டுர்றாங்க. இனியாவும் அங்கேயும் இங்கேயும் எல்லாத்தையும் தூக்கி வீசி வச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு தான் உட்காந்துருந்தோம். நடுவுல இந்த சின்ன குழந்தைங்கள தனியா வச்சுக்கிட்டு வீட க்ளீன் பண்ணுறதும், சமைக்கிறதும், சாப்பிட்றதும், ஏன் சுச்சு போடுறது கூட விட மாட்டேங்கிறாங்கங்க. பின்னாடியே திரியிறாங்க. சரின்னு சொல்லி எல்லாத்தையும் ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஹாலுக்கு வந்தா, ஹாலையும் க்ளீன் பண்ண விடல. வந்து அவள் பாட்டுக்கு இதையும் அதையும் தொறந்துக்கிட்டு உட்காந்துருந்தா. அவங்க அப்பா வரத்துக்கு வேறு டைம் ஆயிடுச்சுங்க. அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு இப்படிலாம் வீடு கடந்துச்சுன்னு திட்டுவார். காலையிலேருந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? வீட்டை இப்படி குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அதனால் அவர் வர்றதுக்குள்ளேயே க்ளீன் பண்ணிடலான்ட்டு காலையிலேருந்து படுத்து கிடந்துட்டு இப்போ தாங்க எழுந்திரிச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேக வேகமாக. அதுக்கப்புறம் சரி திங்கிறதுக்காச்சும் ஏதாவது கொடுப்போம் அமைதியாகிடுவான்னு பார்த்தேங்க. பனங்கற்கண்டு இருந்துச்சு, எடுத்து கொடுத்தேன். சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே வெளியில் போயிட்டா. சரி தாண்டா நமக்கு சாக்கு, எப்படியாவது வீட்டுக்குள்ளே இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு முடிச்சுக்கிட்டு இருந்தேன். மேலே மொட்டை மாடி இருக்குங்க. லாக் போட்டு வச்சுருப்பாங்க டோர்ஸ் எல்லாம். அதனால் மேலெல்லாம் போக முடியாது. சும்மா படிக்கட்டில் உட்காந்து விளையாடிக்கிட்டு இருப்பா. ஏற இறங்கெல்லாம் கற்றுக்கிட்டா. இதுதாங்க எங்கள் வீடு. இதுதான் பெட்ரூமு. இது வந்து ஹாலு. அது முன்னாடி வந்து ஸ்டெப்ஸ் அப்படியே இறங்குறது கீழே. என் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இது என் வீட்டுக்கார் வந்து பார்த்து பார்த்து எனக்காக எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கிறாரு. எங்களுக்குன்னு பெருசாக எந்த பேக்ரவுண்ட்லாம் இல்லை. இதில் இருக்கிறதெல்லாம் வரதட்சணையில் வந்த பொருள் இல்லை. என் வீட்டுக்கார் கஷ்டப்பட்டு வாங்கின பொருள் தான். அப்பா இல்லாத பசங்களுக்கு தாங்க இந்த வலினா என்னென்னு தெரியும். அப்பா இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பிடிச்சிச்சோ, என்ன பிடிக்கும்ன்ட்டு எல்லாம் தெரிஞ்சு யாராவது ஒருத்தர் நமக்காக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அப்பான்னு ஒருத்தர் இல்லைன்னா எல்லாத்தையும் நமக்கு எது பிடிக்கும்னு நம்மளே செஞ்சாகணும். மற்றவங்களுக்கு எது பிடிக்கும்னு தெரிஞ்சு நம்மளே செஞ்சாகணும். அப்பா இல்லாத பசங்களுக்கு ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப லக்கிங்க. ஏன்னா அப்படி பார்த்துப்பாங்க. ஓசூர் கிளைமேட் வேறு ரொம்ப மோசமாக இருக்குங்க. வெயிலும் அடிக்க மாட்டேங்குது, மழையும் பெய்ய மாட்டேங்குது, மூடிக்கிட்டே இருக்குது. தலையெல்லாம் வலிக்குதுங்க. எந்த பைப்பை திறந்தாலும் சில்லு சில்லுன்னு தண்ணி வந்தால் எங்கே தாங்க போகிறது? சுடு தண்ணியில் தான் இனிமேல் சாமானமே கழுவணும் போல். எந்த பைப்பையும் திறக்க முடியல, எதுலேயும் மூஞ்சி கூட கழுவ முடியலங்க. ஒரு வழியாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். என்னங்க பெரிய சிங்க் கேர் தெரியுமா? இதுதான் பாருங்கள். இனிமேல் நம்மளை இனியா தேடாதுங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்துட்டார்ல. இனிமேல் நான் எங்கே இருக்கேன்னு கூட கண்டுக்க மாட்டா. அவங்க அப்பா பின்னாடியே திரியுவாங்க. நான் இருக்கேனானே அவளுக்கு தெரியாது. அவங்க அப்பா வந்துட்ட அப்புறம் 2 பேரும் உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டு பப் சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம வேலையை ஒரு வேலையை எப்படியோ முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. ஃப்ரிட்ஜில் அடுக்கி வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக ஒரு பாக்ஸில் எடுத்து போட்டு வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தோம். டெய்லி என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சே பாதி முடி கொட்டிரும் போலங்க. இது எங்களோட புது சேனல் தாங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுட்டு போங்க. டாட்டா, பை பாய்.